புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ நடத்திய சோதனையில் தலைமை பொறியாளர் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜின் அண்ணன் மகன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்த சோதனையில் 73 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேச பொதுப்பணித்துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக வந்த புகார்களை தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர். அப்போது தலைமை பொறியாளர் தீனதயாளன் விசாரணை வளையத்திற்குள் வந்தார். இந்நிலையில் காரைக்கால் மாவட்டத்திற்கு தீனதயாளன் சனிக்கிழமை காலை சென்றார். அப்போது பல்வேறு அரசு பணிகளையும் ஆய்வு செய்தார். பிறகு கடற்கரை சாலையில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான தங்கும் விடுதியில் ஓய்வு எடுத்தார். அங்கு மேலும் சில பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை தனியார் ஒப்பந்ததாரர் இளமுருகனும் உள்ளே இருந்தனர். சனிக்கிழமை மதியம் திடீரென்று சிபிஐ லஞ்ச ஒழிப்பு மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அங்கு தங்கும் விடுதிக்கு சென்று தீனதயாளன் மற்றும் அங்கிருந்தவர்களிடம் விசாரணையை தொடங்கினர். தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் லஞ்சம் கேட்ட புகார் குறித்து சுமார் 22 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்றது. முடிவில் அங்கிருந்து 2 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனிடையே புதுச்சேரியில் சனிக்கிழமை சீல் வைக்கப்பட்ட பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளனின் அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் நேற்று ஆய்வு நடத்தினர். அதேவேளையில் மூலக்குளத்தில் உள்ள தீனதயாளன் வீடு, காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் வீடுகள் மற்றும் அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் பல மணி நேரமாக அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். இதனிடையே பொதுப்பணித்துறை தனியார் ஒப்பந்ததாரர் இளமுருகனின் சொந்த ஊரான மன்னார்குடி அடுத்த அசேஷத்தில் உள்ள அவருடைய வீட்டில் புதுச்சேரியிலிருந்து சென்ற சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அதில் அவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜின் அண்ணன் மகன் என்பதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் ஒப்பந்ததாரர் இளமுருகன் ஆகிய 3 பேரையும் சிபிஐ கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இது தொடர்பாக சிபிஐ வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த சோதனையில் 75 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த கைது நடவடிக்கை என்பது சட்டமன்ற கூட்டத்தில் எதிரொலிக்கப் போவது உறுதி.